சமீபத்தில் ஒரு செய்தி இருந்துச்சு. உலகத்திலேயே 3வது முறையா ஒரு பெண் HIV நோயிலிருந்து குணமடைஞ்சிருக்காங்க. HIVனா ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ்னு சொல்லுவாங்க. இந்த HIV வைரஸ் எய்ட்ஸ்னு சொல்லப்படுற நோயை மனிதர்களுக்கு உண்டாக்கும். இப்போ இந்த எய்ட்ஸ் நோயில இருந்து உலகத்துல 3வது முறையா ஒரு பெண் குணமடைஞ்சிருக்காங்க. எதனால இந்த செய்தியை உலகத்துல இருக்க எல்லா மக்களும் குறிப்பா சயின்டிஸ்ட் கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி HIVயால பாதிப்படைஞ்சு 2 நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை வேற, இந்த 3வதா குணமடைஞ்ச பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை வேற. முன்னாடி HIVயால குணமடைஞ்ச 2 பர்சனும் சீக்கிரமா இறந்து போனாங்க. அவங்க கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு இறந்தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, HIV பாதிப்படைஞ்சு குணமானதால அவங்களோட இம்யூன் சிஸ்டம் பலவீனமா இருந்ததால மற்ற நோய் அவங்களுக்கு சுலபமா அவங்க இறந்தாங்க. ஆனா இந்த 3வதா குணமடைந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை மூலமா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் சிறந்ததா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல அவங்களுக்கு என்ன சிகிச்சை தரப்பட்டுச்சு, எப்படி குணமடைஞ்சாங்கன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல். அமெரிக்காவை சேர்ந்த 60 வயது உடைய ஒரு பெண்மணி 2013 HIV நோயால் பாதிப்படைஞ்சாங்க. இந்த பெண்மணிக்கு ஆன்டி ரெட்ரோவைரல்னு சொல்லப்படுற சிகிச்சையை கொடுத்தாங்க. இந்த சிகிச்சையில் 3 வகையான மருந்துகள் கொடுக்கப்படும். டெனஃபோவிர், எம்ட்ரிசிடாபைன், ரால்டிகிராவிர். பின்னர் 2017 இந்த பெண்மணி கேன்சர் நோயால் பாதிப்படைஞ்சாங்க. HIVயால் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் மற்ற நோய்களுக்கு சுலபமாக பாதிப்படைவாங்க. எதனால இப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் HIV வைரஸால் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே வீக்காக இருக்கும். அந்த பர்சன் HIVயால் இறந்து போகலைன்னா கூட மற்ற நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போவாங்க. இப்போ அந்த பெண்மணியோட கதையை தொடரலாம். 2017 கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பெண்மணிக்கு கார்ட் பிளட் அல்லது எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் மூலியமா சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு. கார்ட் பிளட் அல்லது எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது அதோட தொப்புள் கொடியில சில செல்கள் இருக்கும். இதை கார்ட் பிளட் இல்லை எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டெம் செல்லாம் பாதுகாக்கப்பட்டு இருந்தா எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு கொடிய நோய் வரும் பட்சத்தில் இந்த ஸ்டெம் செல் மூலியமா குணமடைய வைக்கலாம். இந்த ஸ்டெம் செல்லை பாதுகாக்கக்கூடிய நிறைய ஸ்டெம் செல் வங்கி நிறைய நகரத்தில் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டெம் செல் வங்கியில இருந்து ஸ்டெம் செல்லை வாங்கி இந்த பெண்மணியோட HIV சிகிச்சைக்கு பயன்படுத்தி இருக்காங்க. இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, இவங்க தேர்ந்தெடுத்த ஸ்டெம் செல் நேச்சுரலா HIVயை பிளாக் பண்ணக்கூடிய திறன் இருந்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டெம் செல்ல இருக்கக்கூடிய DNAல இயற்கையாகவே ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகி இருக்கு. இதை மியூட்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த DNAல ஏற்பட்ட மியூட்டேஷனால அந்த ஸ்டெம் செல்லுக்கு HIVயை பிளாக் பண்ணக்கூடிய திறன் இருந்ததால இந்த ஸ்டெம் செல்லை தேர்ந்தெடுத்து HIV இருக்கக்கூடிய அந்த பெண்மணியோட சிகிச்சைக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அதிர்ஷ்டவசமா இந்த ஸ்டெம் செல்ல அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டதால இந்த ஸ்டெம் செல் அந்த பெண்மணியோட இம்யூன் சிஸ்டமை வலுவடைய செஞ்சு HIV வைரஸ் அழிக்கக்கூடிய திறனுக்கு அந்த பெண்மணியோட இம்யூன் சிஸ்டம் உருவாகுச்சு. மருத்துவர்கள் அந்த பெண்மணியோட ரத்த மாதிரியை பரிசோதனை பண்ணி பார்த்தப்போ HIV வைரஸ் அந்த பெண்மணியோட ரத்தத்துல இல்ல. இது முழுமையா அந்த HIVயை பிளாக் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெம் செல்லால தான் முடிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி கிறிஸ்பர் டெக்னிக் மூலியமா ஒரு பேபியை HIVக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்கியிருக்காங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்கை கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பெண்மணிக்கு முன்னாடி 2 நபர் மட்டும்தான் HIV நோயிலிருந்து குணமடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். இந்த சிகிச்சைக்கு மியூட்டேஷனால HIVயை பிளாக் பண்ணக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஆட்களோட போன் மேரோவை தான் எடுத்து சிகிச்சைக்கு பயன்படுத்தினாங்க. ஆனா 3வதா குணமடையப்பட்ட பெண் மியூட்டேஷனால HIVயை பிளாக் பண்ணக்கூடிய ஸ்டெம் செல்லை சிகிச்சைக்கு பயன்படுத்தினாங்க. இதுல என்ன வேறுபாடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண 2 HIV பேஷண்ட்டும் குணமடைஞ்சாங்க. ஆனா அவங்களால ரொம்ப காலங்கள் உயிர் வாழ முடியாம கேன்சரால இறந்து போனாங்க. ஆனால் இந்த 3வதா ஸ்டெம் செல் மூலியமாக குணமடைந்த பெண் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தாங்க. சொல்லப்போனால் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 17 நாட்கள்லேயே இந்த பெண்மணி ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டாங்க. இந்த பெண்மணி இதுவரைக்கும் வேற எந்த நோயாலையும் பாதிப்படையல, இதுக்கப்புறமா பாதிப்படைய மாட்டாங்கன்னு நம்ம நம்பலாம். HIV வைரஸ்க்கு எந்த ஒரு வேக்சின் இல்லாததால இந்த ஒரு டெக்னிக் மூலிமா HIVயால் பாதிக்கப்பட்ட பல லட்சம் மக்களுக்கு உதவலாம். இந்தியாவில் மட்டும் 2019 வரைக்கும் 23 லட்சம் பேருக்கு HIV இருந்திருக்கு. மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகாவில் இருக்க நிறைய மக்கள் HIVயால் பாதிப்படைஞ்சு இருக்காங்க. இந்த டெக்னிக் சரியாக எல்லாருக்கும் வேலை செஞ்சால் பல மக்கள் இந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா பயனடைவாங்கன்னு நம்பலாம். இப்போ எய்ட்ஸை பற்றி சில இன்ஃபர்மேஷனாக பார்க்கலாம். நிறைய மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், HIVனா என்ன, எய்ட்ஸ்னா என்னன்னு. எனக்குமே எய்ட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும் போது இந்த டவுட் இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா HIVனா ஒரு வைரஸ். எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ் மாதிரி HIVனா ஒரு வைரஸ்.
இப்போ இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது CD4ன்னு சொல்லப்படுற ஒயிட் பிளட் செல்லை அட்டாக் பண்ணும். நம்மளோட இம்யூன் சிஸ்டமை பாதுகாக்கிறதுல இந்த ஒயிட் பிளட் செல்லுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இப்போ இந்த HIV வைரஸ் உங்கள் உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் போய் மற்ற செல்களையும் டேமேஜ் பண்ணும். இந்த CD4 செல் HIV வைரஸால் அஃபெக்ட் ஆகி டெஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கிறதால உங்கள் இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே வீக் ஆகும். ஒரு ஹெல்த்தியான பர்சனில் இந்த CD4 செல் 500ல் இருந்து 1600 செல்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த HIV வைரஸால் அட்டாக் பண்ண அப்புறம் உங்கள் உடம்புல 200 CD4 செல்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். எய்ட்ஸ்ன்னு சொல்லப்படுறது HIVயோட லாஸ்ட் ஸ்டேஜ். உங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே வீக் ஆகி HIV வைரஸை சண்டை போட முடியாத நிலைக்கு உங்கள் உடம்பு போயிட்டா இந்த ஸ்டேஜை தான் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பர்சனுக்கு HIV இருக்கிறத கண்டுபிடிச்சா அவங்களால எய்ட்ஸ் ஸ்டேஜுக்கு போக முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு HIV இருக்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சா அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதால எய்ட்ஸ் ஸ்டேஜ் வரைக்கும் அஃபெக்ட் ஆகாம தடுக்கலாம். நம்மளோட உடம்புல CD4 செல் 200க்கு கீழே குறைஞ்சாதான் நம்ம எய்ட்ஸ் ஸ்டேஜை ரீச் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதுக்கும் மேலே CD4 செல்ஸ் இருந்தால் HIV ஸ்டேஜில் தான் அந்த பர்சன் இருக்காங்கன்னு அர்த்தம். உலக நாடுகளில் இந்தியா தான் HIV பாதிப்பில் 3வது இடத்துல இருக்குது. 2030ல் HIVயை முழுமையாக அழிக்கிற நோக்கத்தில் இந்தியா இருக்குது. ஸோ ஒரு பர்சன் HIVயால் பாதிப்படைஞ்சால் அவங்க சாகணும்னு அவசியம் இல்லை. ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் மூலிமா HIVயை 8th ஸ்டேஜுக்கு ரீச் பண்ண விடாமல் குணமடைய வைக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you.